மண்ணிலே ஈரமுண்டு. நம்ம இந்த காணொலி எதுக்கு போடுறோம்னா, நம்ம பாரம்பரியத்தை உற்பத்தி பண்றோம் இல்லையா, கஷ்டப்பட்டு அதை உற்பத்தி பண்ணி நுகர்வோருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம அதை உற்பத்தி செஞ்சு நுகர்வோருக்கு கொடுக்குறோம். உண்மையாக கொடுக்கும்போது அந்த நுகர்வோர் மிகப்பெரிய திருப்தி அடைகிறாங்க. அவங்களுக்குள்ள உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது, வியாதிகளில் உள்ள சிரமங்கள் அவங்களுக்கு குறையுது. அதனால நம்ம ஒரு ரகத்தை உற்பத்தி பண்ணி இயற்கையிலே பண்ணோம்னா, இயற்கையை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதில் ரசாயன உரங்கள் போடுறாங்க, அடி உரம் போட்டு பண்ணுறாங்க. இது இயற்கை விவசாயமாங்கிறது நீங்கள் உங்களே ஏமாத்திக்கணும். உங்களுக்கே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா வேற யாருக்கும் உண்மையாகவே இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு, உங்கள் சுற்று வட்டார உங்கள் உறவினர்களுக்கு, சுற்றத்தாருக்கு, இவங்களுக்கெல்லாம் உண்மையாக நம்ம செயல்படாமல் எல்லாத்துலேயும் ஒரு போலி வேஷத்தை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது என்னதான் சாதிக்க போகிறோம்னே தெரியல. இந்த போலி வேஷம் போட்டுறதுனால என்ன பாதிக்க போகிறோம்? இயற்கை விவசாயம்னு ஒரு கான்செப்டில் செஞ்சுருக்கோம். அது நிறைய மாற்றங்களை கொடுக்குது நம்ம உடம்புக்குள்ள, வியாதிகளில், நம்ம எதிர்ப்பு சக்தியில், நம்மளுடைய மனநிலையில், சிந்தனையில், செயல்பாட்டில் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. நல்ல ஒரு நிம்மதியான வாழ்விற்கு அடிகொடுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் நஞ்சை கலந்து அதையும் ஒரு வியாபார ரீதியாக மாற்றி நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்ற மக்களை நம்பிக்கை துரோகம் செய்கிறதுங்கிறது இந்த உலகத்தில் நம்ம நம்மளையும் அன்னிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கல, உங்களை சுற்றி உள்ள இயற்கை உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறது. இயற்கைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளோட சுற்றி உள்ள நுண்ணுயிர்கள், அந்த நுண்ணுயிர்களுக்கு நீங்கள் நடந்து போகும்போதே உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என்ன செய்யுதுன்னு அதை அறிஞ்சிக்கிற அளவுக்கு இயற்கை உங்களை படைச்சிருக்கு. இயற்கையை மீறி யாருமே ஜெயிச்சிட முடியாது, ஆனால் ஜெயிக்கவும் போராடிட்டு இருக்கோம். இயற்கைக்கு எதிராக நம்ம அறிவியலை பயன்படுத்துகிற ஒவ்வொரு முறையும் அது அறிவியல் கிடையாது. இயற்கைக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுயநலத்திற்காக பண்ணக்கூடியது, மக்களை நல்வழியில் சிந்திக்கக்கூடியது. இயற்கை அரிசிகளை சாப்பிடும்போது மக்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றுகிறது, சமுதாய சீர்கேடுகள் குறைகிறது, சமூக குற்றங்கள்லாம் குறையுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏமாற்றி வித்துறலான்னு தயவு செய்து இந்த இயற்கை விவசாயத்தில் இது மாதிரி எண்ணங்களை வச்சிருக்கவங்க தயவு செய்து கை விட்டுருங்க. நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி பெரிய அளவில் சாதிக்க போகிறதுலாம் இல்லை. நீங்கள் வியாபார ரீதியாக எத்தனையோ பொருட்களை வாங்கி விற்று அதை பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இயற்கைக்குள்ளே புகுந்து இயற்கை ரகங்களை உற்பத்தி பண்ணி இந்த பாரம்பரிய ரகங்களை அழித்து ஒழிப்பதற்கு தயவு செய்து சொல்கிறேன். இப்போ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது இயற்கை விவசாயம். இந்த இயற்கை விவசாயத்தை உண்மையாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்.